ஹாய் எவ்ரிவன். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா பசு மற்றும் எருமை வச்சிருக்கிறதுக்கானது. லாஸ்ட் வீக் சண்டே பார்த்தீங்கன்னா திடீர்னு ஒரு எமர்ஜென்சி கால். என்னோடய எருமை மாடு பார்த்தா 2 மணி நேரத்துக்கு முன்னாடி கண்ணு போட்டுச்சு. இப்போ அதனோட பிறப்புறுப்பில் இருந்து ஒரு முடிச்சு ஏதோ தொங்கிட்டு இருக்கு, என்னன்னு தெரியல, ரத்தமெல்லாம் நிறைய வந்துட்டு இருக்கு, உடனே வாங்க அப்படின்னு கூப்பிட்டுருந்தாரு. ஸோ அவர் சொல்லும்போதே நான் ரியலைஸ் பண்ணிட்டேன், இட் மே பி டோட்டல் யூட்ரைன் ப்ரொலாப்ஸ் அப்படின்ட்டு. அதாவது கர்ப்பப்பை பிறப்புறுப்பு வழியாக முழுவதும் வெளிவந்துடுது. கன்று ஈன்றதுக்கு அப்புறம் வரக்கூடிய பிரச்சனை இது ஒரு லைஃப் த்ரெட்னிங் இஷ்யூ. இம்மீடியட்டாக அதை அதனோட பழைய நிலைக்கே கொண்டு சேர்த்தணும். அப்போ தான் அந்த பசுமாடோ அல்லது எருமையை எந்த உயிர் சேதம் இல்லாமல் ரெடி பண்ண முடியும். ஸோ இம்மீடியட்டாக அதுக்கு என்ன ப்ராப்பர் ட்ரீட்மெண்ட் பண்ணாமல் பண்ணிவிட்டு அதனோட கர்ப்பப்பையை திரும்ப அதனோட பிறப்புறுப்புலேயே வச்சு ரீபொசிஷனிங் பண்ணியாச்சு. ஸோ இது முழுக்க ஒரு ட்ரெயினடு வெட்டினரி டாக்டர்னால தான் பண்ண முடியும். நீங்கள் யாரும் இப்படி வெளியே வந்துருச்சு உடனே உள்ளத்தள்ளலாம், நம்மளே உள்ளத்தள்ளலாம் அப்படின்னு தயவு செஞ்சு ட்ரை பண்ணாதீங்க. இதனால் கர்ப்பப்பை கிளியருக்கான வாய்ப்பு இருக்குது. அப்படி கிழிஞ்சுது அப்படின்னா நாளைக்கு உட்ரை இன்ஃபெக்ஷனோ அல்லது சிவியர் ப்ளீடிங் ஏற்பட்டு அந்த பசுமாடோ அல்லது எருமையோ இறக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. சப்போஸ் இந்த மாதிரி கர்ப்பப்பை முழுவதும் வெளியே வந்துருச்சு, ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய வெட்டினரி டாக்டர் கால் பண்ணணும். சரி, கால் பண்ணிட்டா போதுமா? அவர் வர வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நின்றுட்டு இருக்கிற சுச்சுவேஷனில் இது வெளிவந்தது அப்படின்னா அந்த பசு மாட்டை அல்லது எருமை மாட்டை படுக்க விடாமல் பார்த்துக்கணும். படுத்துது அப்படின்னா தரையில் இருக்கக்கூடிய மண்ணோ அல்லது தீவனத்தில் இருந்த கழிவாடுகளோ அந்த கர்ப்பப்பையில் ஒட்டிட்டு அதில் இன்ஃபெக்ஷன் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அவங்கள படுக்க விடாமல் பார்த்துங்க. செகண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சப்போஸ் உங்கள் பசுமாடு படுத்த நிலையில் கர்ப்பப்பை வெளியே தள்ளிருச்சு அப்படின்னா அந்த சுச்சுவேஷன் என்ன பண்ணால் மேற்கொண்டு ஃபர்தராக கண்டாமினேஷன் ஆகாமல் இருக்கிறதுக்கு, அதாவது மண் குப்பை மூலயமா கண்டாமினேஷன் ஆகாது இருக்கிறதுக்காக அந்த கர்ப்பப்பையை சுற்றியும் சுத்தமான ஒரு வெள்ளை துணியோ அல்லது காட்டன் துணியோ இருந்தது அப்படின்னா சுற்றி வச்சுட்டா நல்லது. சரி, அடுத்தது மூணாவது என்ன பண்ணலான்னா, இந்த மாதிரி கர்ப்பப்பை வெளியே வந்திருந்தது அப்படின்னா ஸ்கேவெஞ்சர்ஸை அட்ராக்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸ்கேவெஞ்சர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு காக்கையோ அல்லது வேறு ஏதாவது டாகோ கர்ப்பப்பையை கடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இம்மீடியட்டாக அந்த கர்ப்பப்பையை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக நீங்கள் யாரோ ஒருத்தர் பக்கத்துலேயே இருந்து அதை பார்த்துட்டோம் அப்படின்ட்டாவே மற்ற ப்ராப்ளத்தினால வரக்கூடிய இஷ்யூ ஈஸியாக சார்ட் அவுட் பண்ணிடலாம். நான் சொன்ன இந்த டிப்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக தெரிஞ்சதுன்னா உங்களுக்கு தெரிந்த கறவை மாடு வச்சிருக்கிறதுக்கு இதை ஷேர் பண்ணிவிட்டு அப்படியே ஃபாலோ பண்ணிக்கங்க. ஏதேனும் உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்டில் கேளுங்க. தேங்க்யூ.